வெல்கம் டு வேட்டைக்காரன் கோஸ்ட் தமிழ். இன்னைக்கு நம்ம அமானுஷ்ய திகில் சம்பவத்தில் என்ன பார்க்க போகிறோம்னா, கரூர் மாவட்டத்தில் நடந்த ஒரு திகில் சம்பவத்தை தாங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். +2 முடிச்சுட்டு தன்னுடைய தாய் தந்தையர் பழனிசாமி மற்றும் சொர்ணம், அவருடைய மகள் பெயர் காமாட்சி. அந்த காமாட்சிக்கு நடந்த திகில் சம்பவத்தை தாங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் ஐக்கானை டச் பண்ணி ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய டெலகிராம் சேனல் லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கீழே கொடுத்துக்கிறேங்க. அதை டச் பண்ணி நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் நடந்த அமானுஷ்ய திகில் சம்பவங்கள் ஏதேனும் இருந்தால் அந்த டெலகிராம் சேனலில் டெக்ஸ்ட் மெசேஜ்லேயோ அல்லது வாய்ஸ் மூலியமாகவோ நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணலாம். வாங்க இன்றைக்கான வீடியோவுக்கு போவோம். கரூருக்கு மிக அருகாமையில் உள்ள ஒரு சின்ன கிராமத்தில் பழனிசாமி சொர்ணம் அப்படிங்கிற தம்பதியினருக்கு ஒரு மகளுங்க, பேர் காமாட்சி. +2 முடிச்சுட்டு தனது தாய் தந்தையருக்கு வீட்டிலேயே உதவியாக வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க. அவங்க என்ன வேலை செஞ்சிட்டு இருந்தாங்கன்னா, தட்டுவடை, முறுக்கு, சீடை, இந்த எள்ளுருண்டை, பர்பி இதெல்லாம் சொந்தமாக வீட்டிலேயே தயார் பண்ணி ஹோல்சேல் வியாபாரிகளுக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்படியே இவங்களுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்குங்க. ஒரு 5-6 வருடம் கழித்து பழனிசாமி சொர்ணம் அவருடைய மகள் காமாட்சிக்கு நல்ல வரன் வருதுங்க. திருநெல்வேலியிலேருந்து மாப்பிள்ளை என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா, 2 வீலர் ஸ்பேர் பார்ட்ஸ் கடை வச்சுக்கிறாரு. நல்ல இடம் அப்படிங்கிறதெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க. பழனிசாமி சொர்ணம் இவங்க வீட்டுக்கு பக்கத்து வீடுங்க, சேர்ந்த அந்த வீட்டில் முருகேசன் பார்வதி அப்படிங்கிறவங்க வசித்து வராங்க. முருகேசன் பார்வதி அவங்களுக்கு அது சொந்த வீடுங்க. பழனிசாமி சொர்ணம் அவங்க வசித்து வரும் வீடு வாடகை வீடுங்க. இந்த முருகேசன் என்பவர் மேசன் வேலைக்கு தினக்கூலிக்கு போயிட்டு வராருங்க. ஒரு நாள் வேலை இருக்கும், ஒரு நாள் வேலை இருக்காதுங்க. அப்படி வேலை இல்லாத நாட்களில் பக்கத்து வீட்டில் இவங்க அதிரசம், சீடை, முறுக்கு இதெல்லாம் ஹோல்சேலுக்கு சேல்ஸ் பண்ணுறாங்களா, அவங்ககிட்ட கொஞ்சம் பொருட்களை வாங்கி மளிகை கடைகளுக்கு இவர் சப்ளை பண்ணி தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டிட்டு வராருங்க. முருகேசனுடைய மனைவி பார்வதி ஹவுஸ் ஒய்ஃபுங்க. மதுவுக்கு அடிமை அப்படிங்கிறதுனால வீட்லேயே வாங்கி வச்சு குடிப்பாங்க. இவர் வேலைக்கு போனதுக்கப்புறம் வீட்டில் யாரும் இல்லாதப்போ அளவுக்கு அதிகமாக மது அருந்திவிட்டு வீட்லேயே படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. முருகேசன் என்பவர் ஒரு நாள் வேலைக்கு போகலான்ட்டு வேலைக்கு போகிறாரு. அன்றைக்கி எந்த வேலையும் கிடைக்கல. சரி, நம்ம இது லைனுக்கு போகலாம், அதிரசம் முறுக்கெல்லாம் கொண்டு போய் கடைக்கு போகிறாரு, சப்ளை பண்ணிட்டு இருக்காரு இல்லைங்க. லைனுக்கு போகலாம் அப்படின்ட்டு வீட்டுக்கு வராரு. அவருடைய மனைவி பார்வதி ஃபுல்லாக மது அருந்தி விட்டு படுத்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு இவருக்கு பயங்கரமாக கோபம் வருதுங்க. பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாருங்க. பார்வதி கிட்ட பயங்கரமான வாக்குவாதத்தில் ஈடுபடுறாருங்க. செத்து ஒளி, என்னை விட்டு தோலை, என்னை விட்டு போ அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்லி திட்டிகிட்டு இவர் லைனுக்கு கிளம்பிடுறாருங்க. இவர் போனதுக்கப்புறம் வீட்டை உளுத்தாப்பால் போட்டுக்கிட்டு வீட்டில் இருக்கிற மண்ணெண்ணெய் எடுத்து தன் மீது தானே ஊற்றி பற்ற வச்சுக்கிறாங்க. பற்ற வச்சுக்கிட்டு அந்த நெருப்பினுடைய சூட்டை தாங்க முடியாமல் அலறாங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் சத்தத்தை கேட்டுட்டு எல்லாம் அவங்க வீட்டுக்கு வந்து அந்த வீட்டு கதவை திறக்கிறாங்க. திறக்க முடியலைங்க. அந்த வீட்டு கதவை உடச்சி பார்க்குறாங்க. பார்த்ததையுமே உள்ள தகன்னு அவங்க எரிஞ்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு எல்லாம் ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுறாங்க. எல்லாம் அங்கேயும் இங்கேயும் இருக்கிற தண்ணியெல்லாம் எடுத்து அவங்க மேலே ஊற்றி அந்த நெருப்பை அமைச்சு வீட்டுக்குள்ளே இருக்கிற துணி மற்ற பொருட்கள்லாம் வந்து நெருப்பு பிடிச்சிருச்சிங்க. எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி அந்த நெருப்பை அமைச்சு அவங்கள காப்பாற்றிடுறாங்க. அருகாமையில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸில் கூப்பிட்டு போகிறாங்க. டாக்டர் செக் பண்ணி பார்த்ததில் இவங்க வர வழியிலையும் ஏற்கனவே இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி போஸ்ட்மார்ட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் பழனிசாமி என்பவர் இவர் எங்கே லைனுக்கு போய்கிறாரு அப்படிங்கிறது அவருக்கு நல்லா தெரியுங்க. ஏன்னா அடிக்கடி இவர்கிட்ட பொருள் வாங்கி சப்ளை பண்ணுறதுனால எந்த ஏரியாவுக்கு போய்கிறாரு அப்படிங்கிறது தெரியும். இவர் தன்னுடைய இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கிட்டு அவர் தேடி போகிறாருங்க. அவர் வந்து சைக்கிளில் தான் போய் வியாபாரம் பண்ணுவாருங்க. சைக்கிளில் முன்னாடி 2 பை, பின்னாடி 2 பைன்னு கேரியில் வச்சு அதில் அந்த பொருட்கள்லாம் நிரப்பி கொண்டு போய் கடைக்கு சப்ளை பண்ணுவார். அவர் தேடி பிடிச்சி விஷயத்தை சொன்னதையுமே அவர் அந்த பொருட்கள் எல்லாம் இவர்கிட்ட அங்கேயே கொடுத்துட்டு இவர் அப்படியே சைக்கிள்லேயே வந்து போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு பாடியை அவர்கிட்ட ஒப்படைச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு
பாடி எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து கொஞ்ச நேரம் வச்சிருந்து கொஞ்ச நேரத்திலேயே மின்மயானத்தில் கொண்டு போய் பாடியை எரிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இவர் மட்டும்தான் அந்த வீட்டில் இருந்தாங்க. இந்த தம்பதியினருக்கு வந்து மகனோ மகளோ யாரும் கிடையாது, எந்த குழந்தையும் இல்லைங்க, தனியாக தான் இருந்தாருங்க. இவர் பாட்டுக்கு வேலைக்கு போவாருங்க. வீட்டில் இவரே சமையல் பண்ணி சாப்பிட்டுட்டு டைம் கிடைக்கும் போதெல்லாம் லைனுக்கு போயிட்டு வந்துட்டு இப்படியே 6 மாத காலம் புருண்டு ஓடுதுங்க. அதுக்கப்புறம் பழனிசாமி சொரணம் அவருடைய மகள் பிரெக்னெண்டாக இருக்கிறதா இவங்களுக்கு தகவல் வருதுங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டு தன்னுடைய மகளை பார்க்க திருநெல்வேலிக்கு போகிறாங்க. போய் தன்னுடைய மகளை பார்த்து அங்கேயே ஒரு நாள் தங்கி இருந்துட்டு தன்னுடைய மகளை ஒரு 10 நாள் வீட்டுக்கு கூட்டி வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மகளையும் மருமகனையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. 2-3 நாட்கள் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. அதுக்கப்புறம் தன்னுடைய மகள் காமாட்சி கொஞ்சம் வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுறாங்க. பக்கத்து வீட்டில் ஒருத்தர் இறந்து போனாங்கள்ல, பார்வதி அப்படிங்கிறவங்க மண்ணெண்ணெயை ஊற்றி இறந்து போனாங்கள்ல, அவங்களுடைய ஆன்மா இந்த பொண்ணு உடம்புல ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்குங்க. அது 2-3 நாட்கள் கழித்ததுக்கு அப்புறம் தான் அது தெரிஞ்சதுங்க. என்னது தன்னுடைய மகள் வந்து இப்படி ஒரு மாதிரி பண்ணுறாங்களே அப்படின்ட்டு அருகாமையில் இருக்கிற தர்காவுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. தன்னுடைய மருமகன், மகள், பழனிசாமி, சொரணம் இவங்க 4 பேரும் பக்கத்து ஊரில் இருக்கிற தர்காவுக்கு போகலான்ட்டு கார் வர சொல்லி கிளம்புறாங்க. தர்காவுக்கும் போயிட்டாங்க. காரை ஓட்டி இறங்கி கொஞ்சம் தூரம் நடந்து போகிறாங்க. தர்காவை நோக்கி கிட்ட நடந்து போக இவங்க வந்து உள்ளே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரியாக பயங்கரமாக சத்தம் போட்டு அராஜகம் பண்ணுறாங்க. எப்படியோ அராஜகம் பண்ணுறாங்க. என்னதான் சமாதானப்படுத்தினாலும் நான் உள்ளே வரமாட்டேன் ரொம்ப இது பண்ணுறாங்க. அந்த தர்காவுக்கு உள்ளே இருந்து அந்த பேய் ஓட்டுறாரு இல்லைங்களா, அங்கே பூசாரி மாதிரி இருப்பார் இல்லைங்களா, அவரை பார்த்துட்டு இவங்களை நோக்கி வராருங்க. வந்து இப்போ பார்த்ததையுமே ஒரு தண்ணி மாதிரி இருக்குங்க. மேலே தெளித்த உடனே அது ஓரளவுக்கு ஆசுவாசம் ஆயிடுதுங்க. அதுக்கப்புறம் தர்காவுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அங்கே போனதையுமே டைம் இருக்குங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நாங்கள் ஈவினிங் டைமில் தான் இந்த பேய் ஓட்டுற சடங்கெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு சரின்ட்டு இவங்களும் வந்து வெயிட் பண்ணுறாங்க. அது போக இது மாதிரி பாதிக்கப்பட்டாங்க ஒரு சிலர் அந்த தர்காவுக்கு வராங்க. மாலை 7 மணிக்கு மேலே தான் அந்த சடங்கு வந்து ஆரம்பிப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. 7 மணி ஆகுதுங்க. ஏன்னா இவங்க வந்து மதியானமே போயிட்டாங்க. போய் அங்கே வெயிட் பண்ணுறாங்க. 7 மணிக்கு மேலே இவங்க தொழுகையெல்லாம் முடிச்சுட்டு இந்த பேய் ஓட்டுற சடங்கை ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஆன்மா சொல்லுதுங்க, கோபத்தில் தன்னுடைய கணவர் என்னை பேசிட்டாரு அப்படின்ட்டு நானும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் போதையில் வீட்டில் இருக்கிற மண்ணெண்ணெய் எடுத்து ஊற்றி தன்னை தானே கொளுத்திக்கிட்டு அவசரப்பட்டு இறந்து போயிட்டேங்க. ஆனால் எனக்கு இறந்து போகணும், தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்லாம் எந்த ஆசையும் இல்லைங்க. ரொம்ப நாள் உயிரோடு இருக்கணும், ரொம்ப நாள் வாழணும் அப்படிங்கிற ஆசை இருந்தது. நான் போதையில் தெரியாமல் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டேன். ஒரு நாள் இந்த பொண்ணு தலை நிறைய மல்லிப்பூ வச்சுட்டு அசைவ உணவு சாப்பிட்டுட்டு அங்கே வந்து திண்ணையில் வந்து உட்காந்துருக்கும்போது அப்போ தாங்க நான் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணினேன். எனக்கு ரொம்ப நாள் வாழணும்னு ஆசை, அதனால் இந்த பொண்ணு உடம்புக்குள்ளே நான் பூந்துக்கிட்டேன், என்னை ஓட்டாதீங்க, இந்த இப்படியே விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆன்மா சொல்லுதுங்க. ஆனால் அதுக்கு அப்படிலாம் இருக்க முடியாது அப்படின்னு அந்த தர்காவில் பேஜ் ஓட்டுறவரு சொல்கிறாருங்க. இல்லை நான் போக மாட்டேன் ஒரே அடம் பிடிக்குதுங்க. அப்புறம் எப்படியோ ஒரு வழியாக அந்த ஆன்மாவை உடம்புலேருந்து விலைக்கு விட்டுறாருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் 4 நாள் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. தன்னுடைய மருமகன் வீட்டுக்கு அவருடைய ஊருக்கு கிளம்பி போயிடுறாருங்க. இங்கேயே ஒரு கொஞ்ச நாள் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு. ஒரு ஊருக்கு போனதுக்கப்புறம் மறுபடியும் இந்த அமானுஷியம் மறுபடியும் தொடருதுங்க. என்னடா இப்படியே இருக்குது அப்படின்ட்டு இவங்களும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க. மறுபடியும் அந்த தர்காவை கூட்டிகிட்டு போகிறாங்க. நான் அன்றைக்கி தானே ஆன்மாவை வேலைக்கு விட்டேன், எப்படி மறுபடியும் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த பேய் ஓட்டுற சடங்கு ஆரம்பிக்கிறாங்க. அவரால் வந்து அந்த ஆன்மாவை விளக்க முடியலைங்க. ஏன்னா போன தடவை கூட இந்த தடவை ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த ஆன்மா உள்ளே இறங்கிருச்சிங்க. அதுக்கப்புறம் அவரே சொல்கிறாருங்க, இது எங்களால ஓட்ட முடியாது, ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்குது. கேரளாவில் இருக்கிற சோட்டானிக்கரை பகவதி அம்மன் அந்த கோயிலுக்கு கூட்டிகிட்டு போங்க, எங்களால் முடியாத கேஸையெல்லாம் அந்த ஊருக்கு தான் அனுப்பி வைப்போம், அங்கே போனீங்கன்னா ஓடாத பேயும் ஓடிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்ட்டு அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. அதுக்கு அடுத்த நாள் அவங்க கேரளாவில் இருக்கிற சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. கோயிலுக்கு உள்ள நுழைஞ்ச உடனே இந்த ஆன்மா ஆட ஆரம்பிச்சிருதுங்க. ஐயோ உடம்பெல்லாம் எரியுது, பயங்கரமாக எரியுது, என்னை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஆர்ப்பாட்டம் பண்ணுதுங்க. அதையும் மீறி
அந்த கோயிலுக்குள்ளே இழுத்துட்டு போயிடுறாங்க. அங்கே போனதையுமே அந்த ஆன்மாவோட ஆட்டம் படிப்படியாக குறையுதுங்க. இந்த பேய் ஓட்டுற சடங்கெல்லாம் ஆரம்பிக்கும்போது தன்னுடைய உச்சந்தலையில் இருக்கிற முடியை எடுத்து கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுவும் ஆரம்பத்தில் மறுக்குதுங்க. அப்புறம் அவங்க அந்த மந்திரத்தை சொல்ல ஐயோ என்னால் இருக்க முடியல, உடம்பெல்லாம் எரியுது, விட்டுடுங்கன்னு கெஞ்சி கூத்தாடி கதறுதுங்க. இல்லை நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக அந்த ஆன்மாவை தன்னுடைய வழிக்கு கொண்டு வந்து அந்த உச்சந்தலையில் இருக்கிற முடியை எடுத்து கொடுக்க சொல்லி அந்த முடியை கட் பண்ணி ஒரு மரத்தில் ஆணியில் சுற்றி அடித்து வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் எந்த தொந்தரவும் இல்லைங்க. இந்த சம்பவம் 2018 காலகட்டத்தில் நடந்த ஒரு சம்பவங்க. இதுக்கு மேலே நம்ம இங்கே குடியிருக்கிறது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வீட்டை காலி பண்ணிட்டு தன்னுடைய மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்களா திருநெல்வேலியில், அந்த ஊருக்கு குடி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பெல் ஐக்கான் அழுத்தி ஆளுங்கிறத செட் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்மளுடைய டெலகிராம் சேனல் லிங்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறாங்க. அதை டச் பண்ணி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க. உங்கள் வாழ்க்கையில் நடந்த அமானுஷ்ய திகில் சம்பவத்தை நீங்கள் என்னுடன் பகிர்ந்துக்கலாம். குழுவிலையோ தனிப்பட்ட முறையிலையோ எழுத்து மூலியமாகவோ ஆடியோ மூலியமாகவோ நீங்கள் என்கிட்ட பகிர்ந்துக்கலாம். நம்ம சேனலை தொடர்ந்து அடுத்தடுத்தது வீடியோ வரப்போகுதுங்க. மற்றும் ஒரு அமானுஷ்ய திகில் சம்பவத்தில் நம்ம சந்திப்போம்.